ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லா புகழும் முருகனுக்கே. உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும்னு வேண்டிட்டு நேற்று வீடியோ பற்றி பேசலான்னு பார்த்தேன். ஸோ நேற்று வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதாவது உங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில், எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் வந்து அவங்க இருக்காங்க. பட் நீங்கள் ரீயூனியனில் இருந்தீங்க அப்படின்னா கோவத்தை விட்டுருங்க. ஏன்னா கோவமாக இருந்தீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஸ்பீடாக இருக்காது, ரொம்ப டிலே ஆகும், ஒரு சில நேரம் நடக்காமலே கூட போயிடும். அதனால கோவத்தை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ உண்மையிலே நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு நீங்கள் ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, எவ்வளோ சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட கமெண்ட்லேருந்து உங்கள் மைண்டை ரீட் பண்ணி நான் சொல்கிறேன். இது டேரட் ரீடிங்னாலுமே ஒரு எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறது தான். பட் என்னால் வந்து உங்களோட மெசேஜை ரீட் பண்ணாலே உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, அது வந்து ரீயூனியனுக்கு கொண்டு போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சிஸ்டர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐ பிலீவ் யூனிவர்ஸ் திருந்தி வரணும் மேடம், அன்பு என்பது தெய்வீகமானது, அதை பேஸ் பண்ணி அவங்க ஏமாத்துறாங்களே அது சரியா? பட் அவங்களுக்கு வந்து இன்னும் அன்பு இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்துல தான், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஒரு வெறுமை தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே நீங்கள் இன்னும் நினச்சி அதை ஃபீல் பண்ணுறதுனால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையே வருது. நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர ரீயூனியனை ஃபோக்கஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரீயூனியன் வேணுமா ஜட்ஜ்மெண்ட் வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா அதையும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இன்னொரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன், ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கண்ணுக்கு எதிர நடக்குமா அப்படின்னா அது பேஸ்டான் அவங்களோட கர்ம பலன்கள். அவங்க போன ஜென்மத்தில் இல்லை பாஸ்ட் லைஃப்பில் நிறைய வந்து நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கணக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்ணுக்கு வரும். அது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்காது சம்டைம்ஸ். அதனால் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் உங்களுக்கு முக்கியம்னா உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை தான் சொல்ல வந்தேன். நான் வந்து ஒரு ரீயூனியன் வேண்டான்னு நான் சொல்லலை. வேணும் அப்படின்னா உங்கள் மைண்டை மாற்றிக்கோங்க, சந்தோஷமாக வாழுங்க, கோவத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு சந்தோஷமாக வாழுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியம்னா ரீயூனியன் ஸ்லோவாக தான் உங்களுக்கு நடக்கும். ஒரு சிலர் வந்து சீக்கிரமே இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா அதை தான் நான் போன வீடியோலையுமே சொன்னேன். நீங்கள் என்ன வேணுன்றதை நீங்கள் மாற்றி 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 சொன்னீங்கன்னா யூனிவர்ஸ் குழம்பி போய் எதையுமே கொடுக்காம டிலே பண்ணும். ஓகேவா? இந்த சிஸ்டருக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க மேலே ரொம்ப அன்பு இருக்குது, கோபம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றதுல உள்ள ஏதோ ஒரு இடத்துல உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஸ்டேட் வந்து அதை ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக யூனிவர்ஸ் வந்து நீங்கள் வார்த்தையால் சொல்கிறத விட உங்கள் மைண்டில் இல்லை உணர்வு பூர்வமாக இருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு கோபமாக இருக்கலாம், இல்லை அன்பாக இருக்கலாம், ஒரு ஹாப்பினஸ், அந்த எமோஷன்ஸுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து பதிலளிக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் அதுக்கு புரியாது. ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு லேசாக ஒரு கோபத்தை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிவர்ஸ் என்ன நினச்சிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு வேணும் போலன்னு நினச்சி அதை வந்து உங்களுக்கு வந்து இந்த 5D வேர்ல்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரீயூனியன் வேணான்னு நான் சொல்லலை. உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரீயூனியனை நோக்கி வச்சுருந்தீங்கன்னா கோபத்தை தூக்கி ஓரமாக வைங்க, அப்போ தான் சீக்கிரம் நடக்கும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த ரிப்ளை பார்க்கலாம். ஓகே மேம், நமக்கு பிடிச்சவங்க துரோகம் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் கோபம் இருக்கும்ல? ஓகே, அதுதான் சொல்கிறேன். இது மறுபடியும் உங்கள் வாழ்க்கை. கோவப்படுறது ஹியூமன். ஓகேவா? கோவப்படுங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ நாள் உங்களுக்கு டிவைன் டைம் தள்ளி போயிடும். ஓகேவா? ஸோ மிராக்கிள் அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு அசாத்தியமான சூழ்நிலையிலிருந்து தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கோரிக்கையாக வைக்கிறீங்க. அப்போ நீங்களுமே வந்து ஒரு பெரிய மாறுதலுக்கு ரெடி ஆகணும்ல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க. கோபம் வரும்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் தான், அது இல்லைன்னா சொல்லலை. உங்களை அதை வந்து நான் தவிர்க்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. கோவப்படுங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் கோவப்பட்டுட்டு அட்லீஸ்ட் 3ஆவது நாளாவது ரிலாக்ஸாக வந்துடுங்க. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் கோபம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, ஓகே உங்களுக்கு கோவப்படுற மாதிரி சூழ்நிலை தான் பிடிக்குது போலன்னு அவங்கள தூரமாகவே வச்சு உங்களுக்கு வந்து கோவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதை தான் சொல்கிறேன். வார்த்தைகளை மீறி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அன்ஃபோல்ட் பண்ணும் இந்த வாழ்க்கையில். ஸோ கோபம் இருந்ததுன்னா 2-3 நாள் கோவப்பட்டுட்டு தூக்கி எரிஞ்சிருங்க சிஸ்டர்.
இல்லைன்னா ரீயூனியன் உனக்கு தள்ளி போனாலும் பரவாயில்ல, நான் இன்னும் ஒரு 10 நாள் கோவப்பட்டுக்கிறேன்னா கோவப்படுங்க. ஓகேவா? புரியுதுதானே நான் என்ன சொல்கிறதுன்ட்டு. மேடம் அவள் தான் என்னை விட்டு போயிட்டா, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. அவளுக்கு என் மேலே துளி அளவும் பாசம் இல்லை. உங்களுக்கு ரீயூனியன் வேணும் அப்படின்னா அவங்களோட எனர்ஜியும் சேர்த்து ஹீல் பண்ணலாம். நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அவங்க அன்பிளாக் பண்ண போகிறாங்க அப்படி. அப்போ ஒரு நாளும் எந்திரிக்கும் போது தூங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்னேன். ஆக்சுவலாக தூங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன நினச்சாலும் சப்கான்ஷியஸ் மைண்டு அது உண்மைன்னு நினச்சிக்கணும். ஸோ நீங்கள் அடுத்து தூங்க போகிற அந்த 5 மினிட்ஸுக்கு அப்புறம் தூங்க போகிற 8 மணி நேரமும் நீங்கள் அதை தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து தூங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அதை யோசிங்க. இப்போ வந்து இவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்பரை வந்து அன்பிளாக் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு எடுத்துகிட்டு போங்க. அதாவது அதை எமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். அவங்க உண்மையிலே வந்து உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுகிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தூங்க போகிற அடுத்த 8 மணி நேரம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அதே ஸ்டேட்லேயே இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களோட டிவைன் டைம் அவங்க சீக்கிரமே அன்பிளாக் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் வந்து கூடிய மட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க எப்படி பேசுவாங்கன்ற எண்ணத்தை தயவுசெய்து தூக்கி போடுங்க. ஸ்டேட் ஆஃப் பீயிங் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் அன்ஃபோல்ட் பண்ணும். ஸ்டேட் ஆஃப் பீயிங் தான் யூனிவர்ஸ் அன்ஃபோல்ட் பண்ணும். புரியும்னு நினைக்கிறேன். வார்த்தைகள் இல்லை. இந்த எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா இதையுமே நான் பிரதர் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு ரீயூனியன் வேணும்னா நீங்கள் நம்பணும். அன்பிளாக் பண்ணி என்கிட்ட பேச போகிறாங்கன்னு நீங்கள் நம்பணும். நான் சொல்கிற மாதிரி தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபோனில் இருந்து உங்கள் நம்பர் எடுத்து டயல் பண்ணி நீங்கள் 2 பேரும் பேசுகிற மாதிரி பேசுனா எப்படி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, ஐ பிலீவ் யூனிவர்ஸ் திருந்தி வரணும் மேம். ஏன்னா அன்பு என்பது தெய்வீகமானது. சூப்பர் சிஸ்டர். அதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவைன் டைமிங் ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. ஓகே, அடுத்து இதை பார்க்கலாமா? இன்னும் ஒரு சில மெசேஜஸ் எப்படி இருந்ததுன்னா, அந்த கோபம் அவங்களோட பார்ட்னரை மீறி கடவுள் மேலே போயிடுச்சு. ஏன்னா நான் முருகரை வச்சு போட்டிருக்கிறதுனால ஒரு பிரதரா சிஸ்டரான்னு தெரியல, லூசு முருகா அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு 2 கமெண்ட் இருந்தது. சரி, எனக்கு உண்மையிலே அதை தான் சொன்னேன். இந்த கோபம் வந்து நம்மளையே அழிச்சிரும். நம்மளோட வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம வாழ போகிற வாழ்க்கையவே அழிச்சிரும். ஓகேவா? ஸோ கோவப்படுறது ஹியூமன் தான். நான் சொல்கிறேன், கோவப்பட வேணான்னு கூட நான் இப்போ சொல்லலை. ஒரு 2-3 நாள் கோவத்தை ஃபுல்லாக திட்டுங்க. ரொம்ப ஏதாவது வேணும்னா அசிங்கமாக கூட ஒரு லெட்டரை எழுதி அதை எரித்து காற்றுல ஊதி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசை லைட்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரீயூனியன் வேணும்னா ரீயூனியன் ஆனால் எப்படி இருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு மனசை கொண்டு போய் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மெயினாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க சேர்ந்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அதாவது டே டைமில் கூட ஏதாவது வேலையை பார்த்துட்டு நம்ம ரொம்ப என்கேஜாக இருப்போம். ஓகேவா? ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படியே பரண்டு எல்லாத்தையும் யோசித்து அந்த கஷ்டத்தை ஃபுல்லாக யோசித்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை தான் நீங்கள் தீனியாக போட்டுட்டு தூங்குறீங்க. அது என்னாகும், நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற அந்த 8 மணி நேரமும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அதை மட்டுமே யோசிக்கும். அப்போ யூனிவர்ஸ் என்ன நினைக்கும், லாங்கஸ்ட் பீரியட் உங்கள் தூக்கம் ஆழ்ந்த நிலையில் அதை மட்டுமே யோசிக்கும். அப்போ யூனிவர்ஸ் என்ன நினைக்கும், இதுதான் இவங்களுக்கு பிடிக்குது போலன்னு நினைக்கும். ஸோ எல்லாருக்குமே உங்களோட டிவைன் டைம்ன்றது ரொம்ப சீக்கிரம் வரணும் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அவங்க சேர்ந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணி சந்தோஷமாக தூங்குங்க. மார்னிங் கூட ஏதோ ஒன்று திட்டுறீங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே? ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா பிளாக் பண்ணதை ரிமூவ் பண்ணி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க, நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க பிரச்சனை பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசி அவங்க உங்ககிட்ட சாரி கேட்குற மாதிரி நீங்கள் 2 பேரும் ரீயூனியன் ஆகிற மாதிரி நினச்சி பேசுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்னாலும் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே 26. ஓகே? ஸோ ரொம்ப நல்ல விதமாக இன்றைக்கி நடக்கும் எல்லாமே. இது வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டேயில் வந்து ஒரு கர்மா சைக்கிள் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு டே எண்ணு தான் இது 26 அப்படின்றது. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் நாளை வந்து ரொம்ப ஒரு நல்ல நாளாக தொடங்குங்க. கோவப்படுங்க, பட் அதை வந்து குயிக்காக நீங்கள் ரிட்டர்ன் உங்களோட ஸ்டேட்டுக்கு வந்துடணும். ஓகேவா? என் கணவர் எனக்கு வேணும், தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வரணும்.
அப்போ விட்டுட்டு வரணும்னா உங்களுக்கு கோவம் இல்லைன்னு தெரியுது சிஸ்டர். ஆனால் நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். உங்களுக்கு பாட்டு கேட்கணுன்னா பாட்டு கேளுங்க. இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசுங்க. இந்த தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து. இந்த ஃபோன்லலாம் நிறைய இதை பற்றி பேசுனீங்கனாலே உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு லேடிஸ்னாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். அதையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ நல்லா உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கேளுங்க. இல்லை கோயில் குளத்துக்கு போங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மைண்டை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி உங்கள் மனசில் அந்த அந்த ஃபீலிங்கோடு தூங்குங்க. அதாவது என்ன வேணுமோ அந்த ஃபீலிங்கோடு தூங்குங்க. ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் டிவைன் டைமிங். இது நான் நிறைய வீடியோ பார்க்குறேன் யூடியூப்பில். 2 நாளில் வந்துடுவாங்க, 3 நாளில் வந்துடுவாங்க. 5D வேர்ல்டில் நடக்குது, 3D வேர்ல்டில் நடக்குது. அதெல்லாம் வியூஸ்க்காக மட்டுமே போடுறது. அன்லஸ் அதர்வைஸ் உங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் மாறாத வரைக்கும் எதுவுமே சாத்தியம் இல்லை, ஓகேவா? நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். இதை போய் யாருக்கிட்ட வேணாலும் வெரிஃபை பண்ணுங்கள். இதுதான் எதுவுமே நம்மளோட ஃபிசிக்கல் வேர்ல்டில் நடக்கிறதுக்கு நம்ம எண்ணம் தான் காரணம். அதை தான் மாற்றுறதுக்கு நான் சொல்கிறேன். சும்மாலாம் அவங்களுக்கு ஒரு ஃபேண்டஸியாக போட்டு நிறைய கார்டு அடுக்கி அவங்க அந்த ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க, இவங்க இந்த ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க. சாரி, உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் கொண்டு வர்றது மட்டும்தான் என் வேலை, ஓகேவா? ஸோ கோவப்படுங்க, அது ஹியூமன். பட் ஒரு 2 நாள் கோவப்படுங்க, இல்லை பேப்பரில் எழுதுங்க, அசிங்கமாக திட்டுங்க, தூக்கி போடுங்க. பட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த சந்தோஷத்தை மனசில் வச்சுட்டு அட்லீஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அது நடந்தால் எப்படி இருக்குமோ அதை பண்ணிட்டு தூங்குங்க. உண்மையிலே உங்களுக்கு டிவைன் டைமிங் இருக்கும். இதை போய் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இது நடக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஓகேவா? ஓகே, I believe in universe, I forgive, but I am writing because my children want married, but now so pain. அதாவது அவங்களுக்கு வருத்தமும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்படின்னா சிஸ்டர், உங்களுக்கு குழந்தைங்களுக்காக எனக்கு நாங்கள் ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறோன்றீங்க. இந்த ரெண்டும் சொல்கிறீங்க. ஒன்று வருத்தம் இருக்குன்றீங்க, ரீயூனியனும் வேணும்னு இருக்குன்றீங்க. யூனிவர்ஸ்க்கு நீங்கள் எதை சொல்ல போகிறீங்க? எது வேணும்? இப்போ யூனிவர்ஸ் உங்களை பார்க்குதுன்னா குழம்பி போயிருக்கு. வருத்தம் வேணுமா? இன்னும் உங்களுக்கு நீண்ட காலம் வருத்தம் வேணுமா? இல்லை ரீயூனியன் வேணுமா? அப்போது அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்க முடியும். எதை வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் இந்த கோவத்தை விடுங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன மனுஷங்கன்னா கோவம் வராதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு டிவைன் டைமிங் தள்ளி போகும். ஸோ சிஸ்டர், உங்களுக்கு பெயினும் இருக்குது, இதுவும் இருக்குன்னா அந்த பெயினை நீங்கள் தூக்கிட்டு உங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் இதுவும் போல் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா யூனிவர்ஸுக்கு நல்லது கெட்டது பாவப்படியும் எதுவும் தெரியாது. உங்கள் மனசில் உள்ள எமோஷன் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி போகும். இந்த பெயினையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதான் பிடிக்குதுன்னு தோணும். ரீயூனியன் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தீங்கன்னா இவங்களுக்கு ரீயூனியன் போல் வேணும் போல், அதனால தான் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அதை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு தோணும். புரியுதா நான் சொல்கிறது? பெயின் இருக்குதுன்னா விட்டுருங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் கூட பெயின் இருக்குன்னா நல்லா கஷ்டப்பட்டு அழுகுன்னா கூட அழுதுனுங்க. ஆனால் அது அழுது முடிச்சுட்டு இதெல்லாம் நான் அந்த இதை பெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அழுதேன், பட் ஐ எம் ட்ரஸ்டிங் ரீயூனியன் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகே, இதெல்லாமே ரொம்ப பாசிட்டிவான தாட்ஸ். ஆக்சுவலாக இந்த எனர்ஜியை பாசிட்டிவாக கிளைம் பண்ணிக்கோங்க. எப்படி கிளைம் பண்ணுறதுன்றது நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். மேபி ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், எது வேணாலும் பண்ணுங்கள். நான் நம்புகிறேன், நான் மாறிட்டேன், என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் இது பாசிட்டிவாக இந்த வீடியோ உண்மையிலே ஒரு 10 பேருக்காவது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த புண்ணியம் போதும். வியூஸு, இந்த கார்டை அடுக்கி வச்சு ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணி பேசுகிறது, அதிலெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை. தயவு செய்த மக்களே, ஒரு 3 பேராவது இந்த 3லேருந்து 10 பேராவது இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் எடுத்துகிட்டு போங்க. புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அது என்ன ஃபீல் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், ஓகேவா? சாப்பிட்றதான் பிடிக்கட்டா எங்கேயாவது போய் நல்ல விதமாக பிரியாணி இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு மைண்டை ஹாப்பியாக வச்சு இதை டெய்லி ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம், லாஸ்ட் 5 minutes ஆஃப் யுவர் ஸ்லீப், ஓகே? ஸோ இதுக்காக உங்கள் லைஃபுக்காக நீங்கள் பண்ணுங்கள்.
நீங்கள் தூங்குற 8 மணி நேரம் உங்களுக்காக, உங்களுக்கு கண்ணுக்கு பின்னாடி, ஓகே, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்யும். இதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். இது உண்மை, சத்தியம், முருகன் சத்தியமாக இது உண்மை. நம்புங்க, என்னை நம்புங்க. ஏன்னா நான் இதில் நிறையா என்ன சொல்கிறது, பெனிஃபிட் பார்த்துருக்கேன். என் லைஃபே வந்து வேறு மாதிரி மாற்றினதுக்கு காரணமே இது எல்லாமே என்னோடதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது தான். ஓகேவா? நான் ஒரு வீடியோ கூட போடுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப ஏதோ சீன் போடுறேன்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால என்னோடய லைஃப்பை வந்து நான் சொல்லலை. பட் என்னென்னலாம் எனக்கு வந்து மிராக்கிள்ஸ் வந்ததுன்னு கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள். மேபி அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எல்லா விதத்துலையும் நான் சொல்கிறேன், கெரியராக இருக்கட்டும், ஹெல்த்து, வெல்த்து, எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது. என்னோடய ஸ்டேட் ஆஃப் பீயிங் மாறினதுனால மட்டும்தான். அதனால தான் இதை வந்து நான் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி சொல்லுவேன். பட் ஒரு சிலர் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஓகே, see you. அடுத்த இதில் வந்து உண்மையிலே ஒரு ரீடிங் பார்க்கலாம். உங்கள் மனசுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குற ரீடிங் பார்க்கலாம். இதோட வந்து நம்ம இந்த தேர்ட் பார்ட்டி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.